பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த தருணத்துக்கான தேவாத தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமாய் விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம பார்க்கிற ஒரு காரியம், அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா ஆங்கிலத்துல அதை எப்படி சொல்லலாம்னா ஃபோக்கஸ், அவரை மாத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறாங்க, கர்த்தரின் கண் முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அவரை மாத்திரமே. ஃபோக்கஸ் காட், ஃபோக்கஸ் ஆன் காட், ஃபோக்கஸ் ஆன் கிரைஸ்ட். என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய நோக்கம், என்னுடைய கண்கள் அவர் மீது இருக்கிறது. இந்த வசனத்தை பார்ப்பதற்கு முன்பதாக முதல் 2 வசனத்தை கூட நம்ம சிந்திக்கலாம், வாசிக்கலாம். 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். கிறிஸ்து இயேசு சிலுவையின் மீது அவர் வைத்திருந்ததான நோக்கம் அவமானத்தை எண்ணல, சுற்றி இருக்கிற காரியத்தை எண்ணல, என்னவாய் முடியும் அதெல்லாம் நினைக்கல. பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். கெத்செமனே தோட்டத்திலையும் அவர் மாம்சமா இருந்தபடியினாலே இந்த மாம்சம் சோர்வுக்குள்ளாக கொண்டு போகிறது. அதையும் அவர் என்ன செய்கிறார்? ஜெயிக்கிறார். எப்படி என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து. அப்போ தேவன் மீது என் நோக்கம் இயேசு கிறிஸ்து பிதாவையே நோக்கி இருந்ததை போல நானும் குமாரனையே நோக்கி இருக்கும்படியாக பரிசுத்தாவிய தேவனை நமக்கு அவர் திருமணம் பற்றி இருக்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் நம் மீது அவர் அன்பு கொடுத்தபடினாலே தன் ஒரே குமாரனை கொடுத்திருக்கிறார். குமாரன் நம்மை நேசிக்கிறபடியினாலே பரிசுத்த ஆவியாகவே கொடுத்திருக்கிறார். இவர் நம்மை அவருக்குள்ளாக சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் குமாரன் மேல் நம் நோக்கமா இருக்கும்படி அவர் என்ன செய்கிறார்னா சித்தம் கொள்ளுகிறார். அப்போ என்னுடைய நோக்கம் அங்க அவரையே நோக்கி இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் எல்லாமே அவரை சார்ந்து இருக்க வேண்டும். என் நோக்கம் அவராய் இருக்க வேண்டும். அப்போ இந்த நோக்கம் அவராய் இருக்க தேவன் விரும்புவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவன் ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் வசனத்துல, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு. அப்போ எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் வைத்திருக்கிறார். அதுல நம்ம நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது எண்டா இருக்கிறத ஒரு ஒலிம்பிக்ல எப்படி கடைசி ஃபைனல்ல இந்த கோல்டை நோக்கி எல்லாரும் ஓடுகிறார்களோ, யாரும் ஓடுகிறவர்கள் ஒரு சில்வருக்காக பிரான்ஸுக்காக ஓடுகிறது அல்ல, அந்த கோல்டு வேணும் என்பதற்காக தான் பெரும்பாலும் ஓடுகிறார்கள். நாமும் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறோம். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்க நம்ம என்ன செய்கிறோம்? ஓடுகிறோம். அப்போ நமக்கு அவரை நோக்கி இந்த போக்கஸ் இருக்க வேண்டியது அவசியமாகுது. சரி, இப்போ சில சம்பவங்களை நம்மளுடைய வேதத்தில் இருக்கு, சில சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். எதனால இந்த நோக்கம் இல்லை என்றால் அவர் மேல இருக்கிறதான அந்த அவரையே நோக்கி இருக்கிறதான காரியம் திசை மாறுகிறது, இந்த டிஸ்ட்ராக்ஷன் வருகிறது. போக்கஸ்ல இருந்து திசை மாற போகிறதான சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். திசை மாறாமல் தங்கள் ஓட்டத்தை முடித்தவர்களை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 13வது அதிகாரம் 9வது 10 வசனங்களை நம்ம வாசிக்கிறேன். சவுலை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. அப்பொழுது சவுல் சர்வாக தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாக தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாக தகன பலியை இட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்த என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே இப்போதும் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். அப்ப சவுல் சாமுவேல் சொன்னதை செய்யாதபடி அவன் கத்த சொன்ன வார்த்தையின் மேல அந்த நோக்கம் இல்லாதபடி திசை மாறி போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா சூழ்நிலை. அநேக நேரங்களில் நம்முடைய சூழ்நிலை தேவன் மேல் வைத்திருக்கிற அவரையே நோக்கி அப்படின்னு சொல்லுகிறதான காரியத்துல இருந்து திசை மாறுவதற்கு சூழ்நிலை சில நேரங்கள்லாம் நமக்கு வந்து நிற்கிறது. இப்போ சூழ்நிலையை நம் குறை சொல்லாதபடி கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சவுல் சூழ்நிலையை சொன்னான்,
சுத்தி இருக்கிற ஜனத்தை சொன்னான். பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள், நீர் தாமதமாக்குகிறீர், ஜனங்கள் எல்லாரும் என்னை விட்டு போகிறாங்க, இந்த சூழ்நிலை இப்படியாக இருக்கிறது, நான் என்ன செய்ய அப்படின்னு சொன்னபடி நான் கடைசியாக என்ன நடக்கிறது 14 வசனத்துல பார்க்கும்பொழுது, இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலையில் நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷரை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாகி இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை என்ன நீர் கட்டளைகளை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இப்போ கர்த்தர் சவுலை தள்ளிட்டாரு. அவன் தேவனுடைய கட்டளையை மீறினார். எதனால் அப்படின்னா அவனுடைய போக்கஸ் கர்த்தர் மேல் இருந்து மாறினபடியினாலே, சூழ்நிலைக்கு மாறினபடியினாலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அங்க அந்த வார்த்தை வந்த பிறகும் சவுல் ராஜாவாக ரொம்ப வருஷம் ஆண்டு செஞ்சான். தேவனுடைய வார்த்தை புறப்பட்ட பிறகும் ரொம்ப நாள் ராஜாவா இருந்தான். ஆனா அது கர்த்தருக்கு உகந்ததா இருந்ததான்னு கேட்டா கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில நான் தேவனுக்காய் வாழுகிறேன் விசுவாசியா இத்தனை வருஷம் வாழ்கிறேங்கிறது முக்கியம் அல்ல. அவரே நோக்கி அவருடைய சித்தத்தை நான் எவ்வளவு செய்திருக்கிறேன். முதல்ல அவரையே நோக்கி இருக்கிறது பெரிய விஷயம். உலகப்பரமான மனிதர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்துல 2 மனிதர்கள் என்று. உலகப்பரமான உள்ள பெரும் ஜாம்பவான்கள், பெரிய பெரிய ஸ்தாபனங்களை உருவாக்கினவர்கள், people who created big empire, பெரிய பெரிய காரியங்களை உருவாக்கினவர்கள் சொல்லுகிறதான ஒரு காரியம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். உலகத்தில் 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறது, ஒன்று வெற்றி பெற்றவர்கள், இன்னொன்று போக்கஸ் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது அது மேலேயே அது கவனம் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ வெற்றி பெற்றுகிறவர்கள் யார் என்று சொன்னால் அதன் மேலே கவனம் இருக்கிறவர்கள். தன்னுடைய பிசினஸ் மேலே, தன்னுடைய தொழில் மேலேயோ, தன்னுடைய விளையாட்டின் மேலேயோ, அதன் மேலேயே நோக்கமா இருக்கிறவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்றும், நோக்கம் இல்லாதவர்கள், அதனை விட்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறவர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள். இவ்வளவுதான் அவருடைய பேஸே. அப்போ இது கிட்டத்தட்ட இங்கேயும் சவுலுடைய வாழ்க்கையில் அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அவன் ஜெயத்துக்கு நேராய் போக வேண்டியவன். தாவீது கேட்டா ஒரு சக்சஸ்ஃபுல் கிங். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு கடைசி அதிகாரத்துல பாப்பீங்கன்னா அந்த ஒரு மனிதனுடைய பேர் தான் எழுதப்பட்டிருக்கு. அப்படி தாவீது ராஜா இன்று வரையும் தாவீதின் வேறானவர் என்று சொல்லத்தக்கதான ஒரு பெரிய காரியத்தை செய்தவர். ஆனா சவுல் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அருமையா ஆரம்பித்தான், தேவனுக்கு உகந்தமான காரியங்களை செய்தான். ஆனா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டான். தேவனுடைய மேலே இருந்ததான நோக்கம் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாதவொன்னே அது திசை மாறுகிறது. அப்படி சில நேரம் வரும். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு. மேகம் போடு இத்தனை திரளான சாட்சிகள் ஏன் இருக்கிறாங்க? ஓட்டத்தை முடிக்கணும் அப்படின்னா நமக்கு கர்த்தரையே நோக்கி ஓடணும். ஓடுனாதான் ஜெயம் உண்டு. இல்லைன்னா ஓடலாம், ஆனா அது ஒரு ஜெயமான ஒரு ஓட்டமா இருக்காது, ஏதோ ஒரு ஓட்டமாக இருக்கலாம். நான் சொன்னதை போல நம்ம சவுலை பார்த்தோம், தாவீதை பார்க்கலாம். அவனுக்கு ஒரு சூழ்நிலை வருது, இதே போன்ற ஒரு சூழ்நிலை வருது. 1 சாமுவேல் 30:1 நம்ம பார்க்கலாம். தாவீதும் அவன் மனுஷனும் 3ஆம் நாளிலே சில்லாக்குக்கு வந்து சேருவதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேல் சில்லாக்கின் மேலும் விழுந்து சில்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து, தாவீது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதும் என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரனும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்துக் கொண்டிருப்பதும் என்றும் கண்டார்கள். இதனால என்ன நடக்க? 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நொறுக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசம் அடைந்ததினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இங்கே கிட்டத்தட்ட சவுலை போல இங்கே அவனுக்கு ஒரு சூழ்நிலை நினைச்சதுன்னா வருது. சூழ்நிலைகள் சாதாரண இல்லை. சிச்சுவேஷன் இஸ் நாட் குட் ஆர் ஃபேவர் ஆஃப் டேவிட். தாவீதுக்கு உகந்ததான அங்க ஒரு காரியம் சூழ்நிலை இல்லை. ஆயினும் தாவீது சூழ்நிலையை பார்க்கல, மக்களை பார்க்கல, மனுஷனை பார்க்கல. சவுல் மனிதர்களை பார்த்தான், சூழ்நிலையை பார்த்தான், எதிராளிகளை பார்த்தான். இவன் யாரையும் பார்க்கல, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் அவனுக்கு வரல. அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவரையே நோக்கி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரையே நான் நோக்கி இருக்க வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது. 2வது ஒரு காரியம், நான் அவரை நோக்கியே ஓடிக்கொண்டு இருந்தாலும் சில நேரங்களில் உள்ளான ஒரு ஆசைகள் நம்மளை அவரையே நோக்கி இருக்க தடை வருகிறது. முதல்ல பார்த்தோம், சூழ்நிலைகள் தடையா வருகிறது அவரையே நோக்கி இருப்பதற்கு, அந்த ஃபோக்கஸ்க்கு. 2வது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா டிசையர், நம்மளுக்குள்ள இருக்கிறதான ஒரு ஆசைகள். உதாரணத்துக்கு
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவதற்கு இச்சிக்கப்படத்தக்கத விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். 24ஆம் வசனம் சொல்கிறது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியே காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருவின்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தையும் வைத்தார். அப்போ இங்கே பார்க்கிறோம், ஏவாள் அப்பொழுது அதை பார்க்கறதுக்கு ஒரு அது இச்சிக்கத்தக்க இருக்கு. சில நேரங்களில் உள்ளான ஒரு ஆசை, உலகப்பரமான ஆசை, சில பொருட்கள் மீதோ சில காரியங்கள் மேலோ சில நபர்கள் மேலோ ஒரு உள்ளான ஒரு டிசையர் வந்து அது தேவனையே நோக்கமா இருக்க விடாதபடி தடை பண்ணுகிறது. அதை நம்ம ஜாக்கிரதை இருக்க வேண்டியது. சில நேரம் நம்மளுடைய ஆசை, உள்ளான விருப்பமே இப்போ வரக்கூடாதா பிரதர் அப்படின்னு கேட்கலாம். இல்லை, விருப்பம் நல்லது, அது தேவனை விட்டு விலகாதபடி நம்ம இருக்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். லோத்து நம்ம இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அவனும் அதுக்கு ரொம்ப பெரிய ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறான். 10ஆம் வசனத்துல, மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்குள் ஓடி போகிறதாய் தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். 26ஆம் வசனம் இருக்கிறது, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் ஆனான். இப்போ இந்த சம்பவம் நமக்கு தெரியும். லோத்துவும் மனைவியும் பார்க்குறோம். அவன் கடந்து போகிறாங்க. லோத்து சொல்றான், தேவதூது சொல்றாரு, நீ மலைக்கு போ அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை இல்லை, இந்த ஊர் பக்கத்தில் இருக்கு, சின்னதா இருக்கு, நான் உடனே போயிடுவேனே அப்படின்னு அவன் சொல்லுகிறான். சரி போ, ஆனால் முதல்ல ஒரு கண்டிஷன் சொன்னாரு, பின்னிட்டு பார்க்காம போ அப்படின்னு. லோத்துவின் மனைவி திரும்பி பார்க்குறா. எதுக்கு திரும்பி பார்க்குறா அப்படின்னு பார்த்தா, அவளுடைய விருப்பம் எல்லாம் அந்த அந்த சோதம் குமாரன் மேலே இருந்தது, இந்த தேசத்தின் மேலே இருந்தது, அவள் சேர்த்து வைத்த ஆஸ்தியின் மேல் என்ன செஞ்சது காணப்பட்டது. லோத்து நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. அவள் மனைவி அதற்கு மாறாக எப்படி இருக்கிறான்னு சொன்னா, அவளுக்குள்ளாக இருந்த அந்த ஆசை, அந்த விருப்பம், இவ்வளவு விட்டையும் நான் வருகிறேனே, அவள் ஜீவன் தப்பா ஆண்டு செஞ்சாரே, அதுக்கு மேல நோக்கம் இல்லை. இன்றும் நம்முடைய நாட்களில் நம்ம பார்க்கலாம், தூத்துக்குடி மாவட்டத்தை பார்க்கலாம், அருகில் இருக்கிற மாவட்டங்களை பார்க்கலாம், அநேக வெள்ள சேதங்கள், நிறைய சேதங்கள். தேவன் அநேகருக்கு ஜீவன் நல்லா கொடுத்திருக்கிறார். சில சேதங்கள் வந்திருந்தாலும் நோக்கமெல்லாம் சேதத்தின் மேல இருக்கிறது. ஐயோ, ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஐயா, எத்தனை பேர் ஜீவனை இழந்திருக்கிறார்கள், சொந்தங்களை இழந்திருக்கிறார்கள். சில காரியங்கள் நமக்கு இழப்பு இருந்திருக்கலாம், ஆனால் நம் ஜீவனை கத்த தப்புவித்தாரு. அப்ப இந்த டிசையர், இந்த காரியங்கள் சூழ்நிலைகளையோ இப்ப நடக்கிற சூழ்நிலைகளையோ இல்லை நம்ம வைத்திருக்கிற விருப்பமோ என்னுடைய போக்கஸை நவுட்டிடக்கூடாது. கர்த்தர் மேல இருக்கணும், செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்யணும். ஆனா என்னுடைய நோக்கம் எல்லாம் தேவன் தேவன் தேவன், அதன் மேலே என்ன செய்யணும், நான் நோக்காம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னா ரூத்து பார்க்கலாம். ரூத்து 1:8 சொல்லுது, நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டிற்கு திரும்ப போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்ததை போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. மாமியார் தன் மருமகளுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்குறா. எந்த மருமகளுக்கு தான் தன் தாய் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க, எல்லாரும் போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அவளுக்கு அது மோவாப் நல்ல ஒரு தேசம், வாழ்ந்த தேசம், சொந்த தேசம். எல்லாருக்குமே எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு சொந்த தேசம் போல வரவதே இல்லை. அப்போ மோவாபு பெத்லெஹேமை கம்பேர் பண்ணும்போது மோவாபு ரொம்ப அதிகமான ஒரு வளர்ச்சிக்குள்ள ஒரு காரியம். ஆனா அதை தேடிதான் இவங்க போனாங்க, நகோமியும் அவங்க வீட்டார். ஆனா அப்பத்தின் வீட்டிற்கு பெத்லெஹேமுக்கு அவர் மீண்டும் வருகிறாரு. வரும்பொழுது ரூத்து அவளுக்கு இருந்த விருப்பம் எல்லாத்தையும் விட்டு அவள் திரும்பி போகிறான். எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஓர்பால், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவள் விடாமல் பற்றி கொண்டாள். 16ஆம் வசனம் சொல்றது, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்போ இந்த விருப்பம் மாறிட்டு, டிசைர் மோவாப்ல இருந்து இப்போ பெத்லெஹேமுக்கு போயிட்டு, உலகத்துல இருந்து தேவனுக்கு மாறிட்டு, இப்போ அவன் ஃபோக்கஸ் எல்லாம் காட் மேல இருக்கு. உம்முடைய ஜனம் ஏன் ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்போ அந்த உலகப்புறமான காரியத்திலிருந்து ரூத் இப்ப எங்க வந்துட்டா அப்படின்னா, தேவனையே நோக்கி இருக்கிறதான அந்த நோக்கம் எல்லாம், அந்த ஃபோக்கஸ் எல்லாம் அவர் மேல வந்து, நான் இங்க போக வேண்டிய தேசம் பெத்லெஹேம்,
நான் தேவனை பார்க்க போகிறேன். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. இந்த உலகம் மோபுக்கு ஈக்குவலா இருக்கிறது. மோபை விட்டு தேவனை நோக்கி தேவன் 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 வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை பார்க்கிறதான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை இன்றும் ஜீவனோடு வைத்திருப்பதற்கு நிச்சயமாக ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ரூத் அறிந்து கொண்டாள், ஓர்பால் அறிந்து கொள்ளவில்லை. அதனால எதுவும் பாவமா கேட்டா அவள் பெரிய மேன்மை இழந்து போனாள். இன்னும் சொல்ல போனா ஓர்பால் தான் மூத்த மருமகள். அவள் போவாள் என்று சொன்னது 2 பேரும் போயிருந்திருப்பானா போவாஸ் ஓர்பாலை தான் அவள் முதலாவது திருமணம் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் அவள் அதை இழந்து போனபடினால ரூத் அதை பெற்றுக்கொண்டாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு வசனம் கூட உண்டு, முந்தினோர் பிந்தினோர் ஆனார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆனார்கள் என்று. நாம் எப்படி எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நேராக ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 12:1 நம்ம வாசித்தோம். ஓட்டத்தை நோக்கி அவரை நோக்கி ஓட, விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறமான கிறிஸ்துவை நோக்கி. 3ஆம் வசனம் வார்த்தம் அவரே பார்க்க வேண்டும். ஏன்னா அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. சிலுவையில் அவருக்கு சந்தோஷத்தை தான் பார்த்தார். அதுல என்ன சந்தோஷம்? என் ஜனம் ரட்சிக்கப்பட போகுது. சிலுவையில என்ன சந்தோஷம் இருக்க போகுது? நிர்வாணம் இருந்துச்சு, எல்லாரும் காரி துப்பினார்கள், ஈட்டி குத்தினார்கள், முள்படி வைத்தார்கள், அவமானம் எல்லாம் சிலுவையினால அவமானம். ஆனா அங்க என்ன சந்தோஷம் இருக்குது கிறிஸ்துவுக்கு அப்படின்னா, நீங்க நானும் ரட்சிக்கப்பட போகிறோம் என்பது. அப்ப நமக்கும் அதே சந்தோஷம் தானே இருக்க வேண்டும். நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டு என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, சிலுவையின் உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமா இருக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலன் என்று சொல்லப்படுகிறது. நான் சிலுவையின் காரியத்தை குறித்து அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சிலுவையே எனக்கு மேன்மையாக இருக்கு, கிறிஸ்துவே எனக்கு மேன்மையா இருக்கிறார். அதன் மேல எனக்கு போக்கஸும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். சில வேளைகளில் தேவனுடைய ரட்சிப்பில்லாத ஜனங்கள் என்றால் தேவனுடைய சித்தம் அறியாத ஜனங்கள், தேவனுடைய காரியம் அறியாத ஜனங்கள் உங்களோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களும் உங்களை தேவனுக்கு நேராக போகிறதான அந்த இதுல இருந்து திசை மாற்றக்கூடும். உதாரணத்துக்கு சிம்சனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். தெளிலால் வந்த பொழுது சிம்சனுடைய போக்கஸ் மாறிவிட்டது. வாசிக்கலாம் ஜட்ஜஸ் நியாயாதிபதியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு அவன் சேராக் ஆற்றங்கரையிலே இருக்கிறதான தெளிலா என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயோடு சிநேகமாய் இருந்தான். அவனிடத்திற்கு பெலிஸ்தீரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதனால் அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தா காசாலவன் பாவம்லாம் செஞ்சுட்டு வர்றான். ஆனா அப்போ கூட அவன்கிட்ட பலன் தேவன் அவன்கிட்ட வந்து எடுக்கல. ஆனா தேவன் அவனுக்கு கொடுத்ததான அழைப்பின் மேன்மையை துச்சமாய் பார்ப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அழைப்பை அறியாத ஒரு பெண் அவனோடு இருந்தபடினால. சில நேரங்களில் நம்ம சிநேகிதம் எப்படி இருக்குது, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், நம்ம ரொம்ப நேரம் யாரோடு பழகுகிறோம், நம்ம ரொம்ப நேரம் எதோடு இருக்கிறோம், ரொம்ப நேரம் எந்த அளவு எதை குறித்து சம்பாஷிக்கிறோம், இதையெல்லாம் தான் என்னை கர்த்தரை நான் நோக்கி இருக்கிறானா இல்லையாங்கிறத ஆன்சர் கொடுக்கும். நான் 24 மணி நேரத்தில் பெரும்பாலும் நேரம் உலகத்தோடே நான் ஓடிக்கொண்டு வேலை வேலை வேலைன்னே ஓடிக்கொண்டிருக்கேன். எப்படி ஃபோக்கஸாக இருக்குன்னு சொல்ல முடியும்? வேலை செய்ய வேண்டியது அவசியம், போஷிக்கு காரியங்கள் கடமை செய்ய வேண்டியதுக்கு வேலை செய்வது அவசியம். அதை தாண்டி மற்ற நேரங்களில் உலகத்தின் காரியங்கள் மேன்மை அதன் மேலே நம்ம ஃபோக்கஸ் இருக்குன்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஜனங்களோடு நீங்கள் நட்பாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பரிதபிக்கப்பட்ட நிலைமைக்கு நம்ம போவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. சிம்சோனை நம்ம பார்க்கிறோம், பரியாசம் செய்தார்கள். அந்த வீட்டில் போகும்போது எல்லாரும் பரியாசம் செய்தார்கள். 2 தூண்களை பிடித்து செய்யும் பொழுது எல்லாரும் விழுந்தார்கள். அவனுடைய வேலை செய்துவிட்டு போனான். ஆனால் இன்னும் மேன்மையாக கூட முடித்திருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறதை போல, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடி. சூழ்நிலை உங்களை சோர வைக்கக்கூடாது, உங்க ஆசை உங்களை சோர வைக்கக்கூடாது, உங்கள் விருப்பம் உங்களை சோர வைக்கக்கூடாது. உங்களோடு கூட இருக்கிற மனிதர்கள், தேவன் அழைப்பை அறியாதவர்கள் சோர வைப்பார்கள். அப்போ அதற்கேற்றபடி காரியங்களை நாம் சரி செய்து கர்த்தர் மீதே நம்முடைய போக்கஸ் இருக்க கர்த்தர் விரும்புகிறாங்க. சொல்லப்படுகிறது, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமாய்
விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை ஏன் அவர் வரும் அப்படின்னா இந்த தேவன் மேல் நோக்கம் இருக்கும்போது அது வரும். வேதம் சொல்லுகிறது, பவுலை குறித்து சொல்லும் பொழுது லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறார் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் இன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்களுடைய ஆசையை, உங்கள் விருப்பத்தையும் மேல அல்ல, உங்களோடு இருக்கிற ஜனத்தையும் அவங்களுடைய விருப்பத்தையும் நீங்க நிறைவேற்றுவதற்கு அல்ல, தேவன் உங்கள் மேல் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் உங்கள் மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதே கிறிஸ்து நிறைவேற்றி முடித்ததை போல நீங்களும் நிறைவேற்றி முடிக்க அவர் விரும்புகிறார். அப்படி யார் உலகத்தை ஜெயிக்கிறார்களோ அவர்கள், வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் குமாரனாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து சொல்லுகிறார் 23வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21 சொல்லும் பொழுது, அவர்கள் என்னோடு கூட சிங்காசனத்தில் இருப்பார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது மேன்மை அல்லவா? இதற்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், இதற்காக தான் ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேற உலகத்திற்காக ஓடாதீர்கள். அதில் உலகமும் அதனுடைய இச்சையும் அழிந்து போகும். தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, இந்த அழைப்பு அழியாது. இதுகளை இறுதி வழி நடத்தும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.